மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான் எழுதிய 5 நூல்கள் மற்றும் அவரது சட்டமன்ற பேருரைகள் அடங்கிய நூலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட், விவரங்கள். தேனம்பட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான் அவர்கள் எழுதிய நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் உள்ளிட்ட 5 புத்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இடி முழக்கம் என்கின்ற ரஹ்மான் கான் சட்டமன்ற பேருரைகள் ஆகிய நூல்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உடன் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் ரஹ்மான் கான் எழுதிய 6 நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் எழுதிய 6 நூல்கள், அதாவது நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள், உலகமறியா தாஜ்மஹால்கள், பூ பூக்கும் இலையுதிர் காலம், வானம் பார்க்காத நட்சத்திரங்கள், இடி முழக்கம் உள்ளிட்ட 6 புத்தகங்களை தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். நூல்களை வெளியிட்டதற்கு பிறகாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிலையில் முன்னதாக ரஹ்மான் எழுதிய 6 புத்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.